எல்ஐசி தான் உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டிங் ஃபர்மா இருக்கு. சீமான் விஜய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா காலத்தில் வீடு வாங்குறதுலேருந்து இன்றைக்கி நான் வரைக்கும் எல்ஐசி மூலிமா நிறையா என்னென்னு கேட்டிங்கன்னா லாபம் அடைஞ்சிருக்கும். இது அதானி இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா எல்ஐசி எல்லா நிறுவனத்துலையும் போட்டுக்கிட்டு இருக்கு. 10 ரூபா போட்டதுக்கு 60 ரூபா அவங்களுக்கு ரிட்டர்ன் வருது. இதனால் நான் போட்ட பணம் அப்பா அவர் 10 ரூபா போட்டோன்னா 20 ரூபா இல்லை 30 ரூபா எனக்கு லாபம் கிடைக்கிது. அது கூடாதான், தப்பு. நம்ம ஏழைகள்லாம் நல்லாவே இருக்கக்கூடாதான். அவங்க மட்டும் 250 டேரக்டர், எப்படி கலைஞருக்கு அப்புறம் சீமான் டேரக்டர் குடும்பத்தில் 50-60 கார் வாங்கினாரோ, இல்லை விஜய் எப்படி 250 கார் வாங்கினாரோ, அவங்க மட்டும்தான் சௌக்கியமாக இருக்கணுமா. ஏழைங்க நம்மலாம் முன்னேறவே கூடாதான் எல்ஐசி மூலிமா. அதனால் எல்ஐசி தப்பு, மோடி தப்பாக பண்ணுறாருன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா தமிழ் இளைஞர்களும் நம்பிக்கிட்டு இருக்காங்க.